தங்கம் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து 1,05,120 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 8 நாட்களில் சவரனுக்கு 7,120 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்தது. கடந்த 10 நாட்களில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 50,000 ரூபாய் சரிவு. தமிழகத்தில் இன்று கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் இன்று மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மும்பையில் விடிய விடிய கொட்டிய கனமழை. சாலைகளில் தேங்கும் மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அருணாச்சல பிரதேசத்தில் கனமழை, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு. மழை தொடரும் என்பதால் மக்கள் கவனமாக இருக்க எச்சரிக்கை. தலைநகர் டெல்லியில் 2வது நாளாக பெய்த மழை. வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழையால் மாறிய காலநிலை. ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படை விரட்டியடித்ததாக புகார். இந்திய எல்லைக்குள் நுழைந்து கற்களை வீசி தாக்கியதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. நெல் கொள்முதல் தொடர்பாக அமைச்சர்கள் வெங்கட்ரமணன், காந்திராஜ், வினோத் ஆகியோர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைத்தல், அரவைக்கு அனுப்புதல் தொடர்பாக ஆலோசனை. கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் பாதிக்கப்பட்டால் அதிகாரிகளே பொறுப்பு என்று தமிழக அரசு எச்சரிக்கை. பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்யவும் உத்தரவு. திருவள்ளூர் அருகே அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மேலும் ஒரு பெண் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 11ஆக அதிகரிப்பு. திருவள்ளூர் அருகே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும். தமிழக அரசுக்கு 3 பேர் நிபுணர் குழு பரிந்துரை. தமிழகத்தில் அபாயகரமான ரசாயனங்களை பயன்படுத்தும் 1774 தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்ய நிபுணர் குழு பரிந்துரை. விரிவான அறிக்கை இன்று தமிழக அரசிடம் சமர்ப்பிப்பு. திருவள்ளூர் அருகே அமோனியா கசிவு ஏற்பட்ட ஆலையிலிருந்து 13 டன் கடல் உணவு பறிமுதல். உணவு மாதிரிகளை ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ள உணவு பாதுகாப்புத்துறை. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. சென்னையில் உள்ள அவரது வீட்டில் காலையிலிருந்து சோதனை நடத்தும் அதிகாரிகள். திருவண்ணாமலையில் உள்ள ஏவா வேலு வீடு, தனியார் கல்லூரிகளில் சோதனை. குழுவாக பிரிந்து ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையினர். கரூரிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. ஒப்பந்ததாரர் MC சங்கர் வீடு உட்பட 4 இடங்களில் சோதனை நடத்தப்படுகிறது.
ஏவவேலு தொடர்புடைய இடங்களில் நடக்கும் சோதனைக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். இதைவிட பெரிய அடக்குமுறைகளை பார்த்தவர்கள் திமுகவினர் என்றும் பதிவு. தமிழ்நாட்டில் 6 தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். வாக்கு இயந்திரங்களை பரிசோதனை செய்யும் அதிகாரிகள். முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் விரைவில் சட்டமன்றத்துக்கு வருவார் என்று கே.என். நேரு பேச்சு. சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் என்று முதல்வர் விஜய் விமர்சித்திருந்த நிலையில் பதில். நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறார், இன்னும் அப்பாவை காணோம், வருவார், சீக்கிரமே வந்துடுவார் உள்ள. அதுதான் எங்களால் சொல்ல முடியும். எவ்வளவு விரைவாக அவர் சட்டமன்றத்தில் வந்து மீண்டும் பொறுப்பேற்பார், அது உறுதி. திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறதா மதிமுக? திருமண விழாவில் சூசகமாக பேசிய வைகோ. கழக கண்மணிகளின் உள்ளங்களில் ஊமை காயம் இருக்கிறது. ஊருக்கு ஊர் கட்சி இருக்கிறது. அதற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதா? அதற்கு உரிய விதத்திலே கௌரவம் வழங்கப்பட்டதா? அதற்கு உரிய விதத்திலே இடங்கள் வழங்கப்பட்டனவா? அதற்கு உரிய விதத்திலே தனி சின்னத்திலே போட்டியிடுவதற்கு அனுமதி கிடைத்ததா? இந்த கேள்விகள் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற அரசியல் அரங்கத்திலே. சென்னையில் புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். 136 சிஎன்ஜி, 164 டீசல் என 300 பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்த முதல்வர். பெரம்பூர் செல்லும் 29A பேருந்தில் பயணித்த முதல்வர் விஜய். புதிய பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனருக்கு வாழ்த்து தெரிவிப்பு. அரசு பேருந்தின் முன்னிருக்கையில் அமர்ந்து மக்களுக்கு கையசைத்தபடி முதல்வர் பயணம். தனது பேருந்து பயணத்தை வீடியோவாக பதிவு செய்தும் மகிழ்ச்சி. தங்கம் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து 1,05,120 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 8 நாட்களில் சவரனுக்கு 7,120 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்தது. கடந்த 10 நாட்களில் வெள்ளி விலை கிலோவுக்கு 50,000 ரூபாய் சரிவு. தமிழ்நாட்டில் 6 தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். வாக்கு இயந்திரங்களை பரிசோதனை செய்யும் அதிகாரிகள். முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் விரைவில் சட்டமன்றத்துக்கு வருவார் என கே.என். நேரு பேச்சு. சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் என்று முதல்வர் விஜய் விமர்சித்திருந்த நிலையில் பதில். நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறார், இன்னும் அப்பாவை காணோம், வருவார், சீக்கிரமே வந்துடுவார் உள்ள. அதுதான் எங்களால் சொல்ல முடியும். எவ்வளவு விரைவாக அவர் சட்டமன்றத்தில் வந்து மீண்டும் பொறுப்பேற்பார், அது உறுதி. தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீரமரணம் அடைந்த முகுந்தின் தியாகத்தை போற்றும் வகையில் கௌரவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மெக்சிகோ 3-0 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசு அணியை வீழ்த்தியது. உலகக்கோப்பை கால்பந்து லீக் சுற்றில் மெக்சிகோ முதன்முறையாக அனைத்து 3 போட்டிகளிலும் வென்று சாதனை. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் முதல் முறையாக நாக் அவுட் சுற்றில் நுழைந்தது தென்னாப்பிரிக்கா. 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தியது.
தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள். தலைநகர் கராகஸ் உட்பட பல ஊர்களில் ஏராளமான கட்டடங்கள் இடிந்திருக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என அச்சம். மோசமான நிலநடுக்கங்களை அடுத்து நெருக்கடி நிலையை அறிவித்தார் அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ். உதவிக்கு வருவதாக பல்வேறு நாடுகள் அறிவித்துள்ளதாகவும் தொலைக்காட்சியில் உரை. சென்னையில் தவிக பொதுச் செயலர் ஆனந்துடன் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் திடீரென சந்திப்பு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் திங்களன்று தவிகவில் இணைய உள்ளதாக தகவல். முதல்வர் விஜயுடன் ஐஜேகே கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் சந்திப்பு. தமிழ்நாட்டின் உயர்கல்வி, இளைஞர்களின் திறன் மேம்பாடு குறித்து ஆலோசித்ததாக பதிவு. பாமக தலைவர் அன்புமணியை ஆற தழுவி கண்ணீருடன் வரவேற்ற ராமதாஸ். தைலாபுரம் தோட்டத்தில் நெகிழ்ச்சி தருணம். தாய் தந்தையை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக அன்புமணி பேட்டி. ராமதாசுடனான கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்ததா என்ற கேள்விக்கு இனி நல்லது நடக்கும் என்றும் பதில். இனி நல்லது நடக்கும். இனி நல்லது நடக்கும். ராமதாசும் அன்புமணியும் சந்தித்துக் கொண்டது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ஜி.கே. மணி கருத்து. காலம் தாழ்த்திய சந்திப்பு என்றாலும் வரவேற்பதாகவும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. இந்த சந்திப்பு ஒரு நல்ல சந்திப்பாக நான் மனதார வரவேற்கிறேன். மருத்துவரையா அவர்கள் குடும்ப பாசம் என்ற ஒரு நிலையில சந்திப்பது மகிழ்ச்சி. குடும்பத்தினுடைய உறவு மேலும் வலுப்படும். இந்த சந்திப்பை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன், மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். மருத்துவ மேற்படிப்பில் அரசு பயிற்சி மருத்துவர்களுக்கு அகில இந்திய ஒதுக்கீட்டில் 2வது கலந்தாய்வு நடத்தாமல் ரத்து செய்த விவகாரம். மத்திய மாநில அரசுகள் பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். நீட் மறுதேர்வு வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர்களிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல்.